ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நான் உங்க ஜோஷிகா. இன்றைக்கி கமெண்ட் அப்போ ரொம்ப நாள் கழித்து எடுக்கிறோம். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி இந்த ஜோஷிகா தான். ஊருக்கு போகிறேன், அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு வரவே இல்லை. அப்படியே வந்ததுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தாலும் ஐயோ சாரி சார், இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பிஸி ஷெட்யூல், நாளைக்கு பார்க்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கணும்ல. எங்கே நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேனோ அங்கே தானே நான் அது பண்ண முடியும். ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேங்க நான். ஓகே ஓகே, இப்போ காய்ச்சிட்டு இருக்குல்ல? இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் வாசிங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து சிம்பு அண்ணனுக்கு நடிக்க சொல்லுங்கள். 4 வருடம் ஆகிவிட்டது படம் பார்த்து. சிம்பு அண்ணன் படம் மட்டும்தான் பார்ப்போம். இலங்கையில் சிங்கள மக்களும் இதை தான் கேட்கிறார்கள். ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஸ்ரீலங்கனே இந்த மாதிரி தமிழ் படம், சிம்பு சாரோட படம் பார்த்து 4 வருஷம் ஆச்சு. எங்களால் பார்க்காம இருக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே ஃபீலில் தாங்க நாங்களும் இருக்கோம். தமிழ்நாட்டிலையுமே இதே ஃபீலிங் தான் எல்லாருக்கும். தலைவருக்கு 3 படம் பேக் டு பேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே சூப்பர்ப்பா அவ்வளோதான், இனிமேல் சிம்பு மேலே ஏறி வர்றாரு, அடித்து நவுத்த போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சட்டுன்னு சில பல காரணங்களால் படங்கள் தடைப்பட்டு நின்றுட்டுருக்கு. ஆனால் இப்போ மேட்ரு என்னென்னா, அவருடைய படம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. இதில் அதாவது 3 படம் கமிட் பண்ணியிருந்தார் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்கள் ஆசை மட்டும் இல்லாமல் எங்கள் ஆசையுமே சீக்கிரம் நடக்கும். என்னென்னா கண்டிப்பாக 2026 அவரோட படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்த்து விசில் அடித்து கொண்டாட போகிறாங்க. ஆமாம், லாஸ்ட் வீக் முழுக்க நீ ஆப்சென்ட்னே சொல்லலாம். அந்த டைமில் கமெண்ட் செக் பண்ணியா? ஏன்னா ஃபுல்லாக கூலி பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதை பற்றி ஏதாவது கமெண்ட் நோட் பண்ணியா? நிறையாவே நான் பார்த்தேன். நிறைய பேர் கூலி படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அதில் ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். கூலி படம் இப்போதானே வெளியாகி இருக்குது, இது படம் தோல்வி படம் என்று நீங்கள் எந்த அடிப்படையில் கூறுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது ரிலீஸ் ஆன ஒரு 4th டேயில் லென்ஸில் கேட்ட கேள்வி. விஷயம் என்னென்னா, வசூல் ரீதியான ஒரு வெற்றியை மட்டும் சினிமாவில் இருக்கிற நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா. இப்போ சில படங்கள் நம்ம நார்த் இந்தியன் மூவிஸே எடுத்துப்போமே, சில படங்கள் வரும் நம்மளுக்கு. அந்த படம் நம்மளுக்கு ஒட்டே ஒட்டாது. ஆனால் அந்த படம் பெருசாக கலெக்ட் பண்ணிடுச்சின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஷாக் ஆகும், இது இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கேஜிஎஃப்போ அல்லது பாகுபலியோ வின் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் இல்லை. அண்ட் புஷ்பா 2, புஷ்பா 1 இருக்கலாம். எதனாலுமே அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்போது ஒர்த்துப்பா, செம கமர்ஷியலான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் சில படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரும், நல்ல ஒரு ஹைப்பில் இருக்கும், போய் பார்ப்போம், ஆனால் நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா 400 கோடியும் போடுவாங்க, 500 கோடியும் போடுவாங்க. ஒய்யோ என்னது இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷாக் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வசூல் ரீதியான வெற்றி கண்டிப்பாக கூலி படம்ங்கிறது உறுதி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. வசூல் ரீதியாக ப்ரொடக்ஷனுக்கும் சரி, அந்த க்ரூவுக்கும் சரி, இது ஒரு பெரிய வெற்றி. ஆனால் ஒரு சினிமா ரசிகர்களாக ஓகேவா, அதாவது ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்லது ஏன்னா மூவி பஃப் அப்படிலாம் பேசிப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜ் மூவி அப்படிங்கிற ஒரு ஜோனில் தான் இருக்குது. அதனால தான் அப்படி ஒரு சொல்லாடல் அந்த லென்ஸ் ஷோவில் சார் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் அந்த படம் வெற்றி படம் தான், தோல்வி படம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கான காரணம் வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? இப்போ அந்த வசூல் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அது காரணம் ரஜினிகாந்த் சாரா இல்லைன்னா கதை வைசா? இல்லை, இது எப்பொழுதுமே சினிமாவில் காம்போ அப்படின்னு ஒன்று பேசுவாங்க. ஓகே, சில காம்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சாரே இதுக்கு முன்னாடி வேட்டையன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா லால் சலாம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய காம்பினேஷன் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஆவரேஜ் மூவி அண்ட் பிலோ ஆவரேஜ் மூவி அல்லது ஓடாத படங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஏன் ஓடலை, இது மட்டும் எப்படி ரஜினி சாருக்காக ஓடும் அப்படிங்கிறது இல்லை. என்னென்னா காம்பினேஷன், இவங்க கூட சேர்ந்தா அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட் செட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட காம்பினேஷன் செட் ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹைப் இருந்துச்சு, படமும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, பேட்டேன். ஏன் விஷயம் என்னென்னா அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு இது. ஏன்னா தலைவரோட வெறிய கார்த்திக் சுப்ராஜ். அதே மாதிரி தான் ஜெயிலர் வரும்போதே ஓகே, இவர் தலைவரை வேற ஒன்றா காட்டுவார். ஏன்னா எஸ்கேவை வேற ஒன்றா காட்டினாங்க, அந்த விஜய் சாரை வேற ஒன்றா காட்டினார் நெல்சன் சார். அப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரையும் வேற ஒன்றா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டார்க் ஹியூமரை கொண்டு வெளியில் கொண்டு வருவாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது அந்த படம் ஈடு கட்டிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ காம்பினேஷன் மேட்டர்ஸ். அது யார் கூட சேர்றாங்கங்கிறது முக்கியம். அது இப்போது அதே டேரக்டர் வேற ஒரு ஹீரோவோட சேரும்போது அந்த காம்பினேஷனுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலும் போகலாம். அதே ஹீரோ வேற ஒரு டைரக்டரோட சேரும்போது அந்த ஈகர்னஸ் கம்மியாகவும் செய்யலாம். ஸோ இதுதான் இந்த கேள்விக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ. நம்ம சேனலை யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவேன்.
பொதுவாக இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சித்ரா சாரே சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் வந்து சில இன்டர்வியூஸ் பார்த்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. சில டைம் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு இந்த இன்டர்வியூவில் இந்த மேட்டரை வந்து சொல்லியிருந்தாங்களா, அது சம விஷயம். அப்புறம் வெண்ணிரடை மூர்த்தி சாரோட இன்டர்வியூ பற்றியும் ஒரு டைம் சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் அப்பப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய டேரக்டர்ஸ்ட் இருந்து வரும். உங்கள் இன்டர்வியூ பார்க்காம நாங்கள் இருக்க மாட்டோம், ட்ராவலெலாம் உங்கள் இன்டர்வியூ தான் கேட்டுக்கிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கமெண்ட்டை நான் வாசிக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. அதனால தான் இதை சொன்னேன். இப்போ விஷயம் என்னென்னா, யார் கமெண்ட் பண்ணியிருக்கா தெரியுமா? அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப்பே கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி தான் பேர் போட்டிருக்கு, ட்ரம்ப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல, மேபி கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பாரு நினைக்கிறேன். சரி, கமிங் பேக் டு த பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, 1500 கொடுத்து தேட்டர் போகிறதுக்கு பதிலாக அமேசான் பிரைமில் போயிட்டு ஒரு வருஷம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதில் சொல்லியிருக்காருன்னா, சினிமா திஸ் வீக் உங்கள் ஷோ தான், சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொன்னது ஆக்சுவலி லாஜிக் தான், ஓகேங்களா? 1500 கொடுத்து தேட்டருக்கு போகணுமான்னு கேட்டால் அதுக்கு அமேசான் ப்ரைம்லேயே பார்க்கலாம். ஆனால் 1500 rupees கொடுத்து நம்ம தேட்டருக்கு போயிட்டு அந்த படத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த கும்பலாக சேர்ந்து கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா? அதுவும் அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டு பறக்க விட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு தனி சந்தோஷம். இதுவே அமேசான் ப்ரைமில் தனியாக உட்காந்து பார்க்குறோம், ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்து பார்ப்போம், இல்லை நம்ம தனியாக உட்காந்துட்டு நம்ம கத்தவும் முடியாது, விசில் அடிக்க முடியாது, அப்படியே அடித்தாலும் யாரும் பார்க்கவும் போகிறது கிடையாது இல்லையா? ஆக்சுவலாக என்னென்னா, அந்த நீ சொன்ன மாதிரி அமேசான் ப்ரைமில் பார்க்குறோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் டிங் ஒரே சார் ஆகுதுன்னு திருப்பி வந்து மேனேஜர் வந்து கால் பண்ணுவார், என்னடா இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்ட்டு. இவங்க வேறு கிளைமேட்ச் பார்த்துருக்கும் போது தான் மெசேஜ் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டில் போட்டு பாக்கெட்டில் வச்சு தேட்டரில் வந்து அதகலம் பண்ணலாம் ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 1500 டிக்கெட்டுங்கிறது வந்து அது தனிநபர் டிக்கெட்டு சொன்னாரா, அல்லது குரூப்பாக போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியை போய் பார்க்குறதுக்கு ஒரு 1500 ஆகுதுன்னு சொன்னாரான்னு எனக்கு தெரியல. பட் த பாயிண்ட் என்னென்னா, 1500 கொடுத்து போகிறதுக்கு வந்துட்டு தேவை இல்லை தான். ஏன்னா பை ஃபேக்ட் பார்த்தோன்னா, ஒரு டிக்கெட்டுக்குன்னு இவ்வளோ ப்ரைஸ் தான் கொடுத்து போகணுன்ட்டு வாங்கணுன்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி அதே மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது அதை பிரேக் பண்ணி தியேட்டர் ஓனர்ஸோ அல்லது வந்துட்டு ஒருத்தங்க யாரோ வந்து இல்லீகலாக அதை விற்கும் போது அதை நம்ம வாங்கக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஆப்வியஸாக அது மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கும் பட்சத்தில் தான் வந்து நிறைய படங்கள் நிறைய நாள் ஓடுறதுக்குண்டான சாத்தியக்கூறல் இருக்குது. முதல் நாளே வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறல் இருக்குது. நீயும் ஃபஸ்ட் நாள் பார்க்கலாம், நானும் ஃபஸ்ட் நாள் பார்க்கலாம். ஐதர் என்ன சொல்ல, பணம் வச்சுருக்கவங்க தான் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே ஷோ பார்க்க முடியுங்கிற ஒரு சூழல் இல்லாமல் ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் பெட்டர் தான். நீங்கள் சொல்கிறதுல இந்த பாயிண்ட்டும் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். சினிமா திஸ் வீக்கில் இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. விஜயகுமார் ராமசாமிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூலி வாஸ் டூ போரிங் வைல் வாட்சிங், வை மீடியாஸ் கிரியேட்டட் 1000 crores, வை நாட் 10,000 crores? ஆக்சுவலாக கலாச்சிருக்கிற அப்படி புரியுது. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து ஆல்ரெடி அச்சீவ் ஆகிருக்கும் இல்லையா? வந்து அந்த டார்கெட்டை அடுத்த படம் பீட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு பேச்சாகவே இருக்கும். இப்போ சோஃபார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதிகமான வசூல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2.0 சொல்லுவாங்க, அல்லது வந்துட்டு ஜெயிலர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு லியோவை சொல்லுவாங்க. இது மாதிரி அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்கும். அந்த வரிசையில் வந்துட்டு இந்த படம் வந்து காம்பினேஷன் வைஸ் வந்து பெரிய காம்பினேஷனில், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை வச்சு அண்ட் பெரிய என்ன ஒரு காம்பினேஷன் என்ன ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சார் அண்ட் சன் பிக்சர்ஸ் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு காம்போ அண்ட் அனிருத் மியூசிக் இப்படிலாம் இருக்கும்போது அண்ட் எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இவ்வளோ இது இருக்குது. ஸோ அப்போ 1000 கோடி ஈஸி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை எல்லா ரசிகர்களுக்குள்ளும் எல்லா மீடியாக்குள்ளும் இருந்துச்சு. அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அது வந்து குறைஞ்சிடுச்சு, நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். 10,000 கோடிங்கிறதும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, சீக்கிரமே வந்துடும் நினைக்கிறேன். அந்த ஆசையும் வந்து நிறைவேற்றணும். ஆனால் அதுக்கு வந்து என்ன ஒரு சில 100 வருடங்கள் ஆகலாம். இப்போ ரீசெண்டாக ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ போச்சுல்ல சார், அந்த இன்டர்வியூ வந்துட்டு அவ்வளோ ஆர்கானிக்காக எல்லாருமே அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க. அண்ட் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது அந்த இன்டர்வியூக்கு. அண்ட் கமெண்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்காக செம்மையாக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கமெண்ட் தான் நான் படிக்க போகிறேன். ஸோ யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நவீன். Conduct similar shows with director, art directors, stunt cinematographer, and finally actors and musicians. சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து நல்ல ஐடியா. இதை வந்துட்டு உங்களுக்காக ஒரு சிறப்பு செய்தியாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நாங்கள் வந்து சீக்கிரமே வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் வச்சு இப்படி ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. அதாவது ஸ்க்ரீன் பிளே எழுதுறது எப்படி, அதை வந்து எதனால் வந்து தொய்வுகள் ஏற்படுது, என்னென்ன ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் இருக்குது, இதை எப்படி வந்து ஒரு கதையை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்க, எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எதனால் படங்களில் உள்ள ஸ்க்ரீன் பிளே வந்து இப்போ உள்ள படங்களில் சரியாக இல்லை, அப்போ உள்ள படங்களில் சரியாக இருந்துச்சு, இப்படிங்கிற மாதிரி
நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசலான் இருக்கோம். அண்ட் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் ஷோ இருக்குல்ல, அதில் வந்து கேள்வியாக கேட்பாங்க என்னென்னா அந்த ரைட்டர்ஸ் பிளாக்கை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதில் வந்து சிக்கிக்கிட்டா வந்து நம்மளுக்கு வந்து சரியாக்காதா, அதுக்கப்புறம் மூவ் ஆக மாட்டேன்றது அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேன். அந்த கேள்விக்குமே வந்து இவங்க மூலிமா ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் மூலிமா வந்து ஆன்சர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரியான ரவுண்ட் டேபிள் வந்து தொடர்ந்து நீங்கள் கொடுத்த ஐடியா மாதிரி தொடர்ந்து பண்ணலான்னு தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஐடியா. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ண பொழுது வளர்ந்து வர டேரக்டர்ஸ்க்குலாம் வந்து அது பார்க்க போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு அதுவும் மெயினாக டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று தானே சொல்கிற தெரியுது. ஸோ கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததா கமெண்ட் டபாலேயே இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு சொல்லு. யாருன்னா பிரவீன் கிரியேட்டர். சினிமா திஸ் வீக் 2 வீடியோ சாட்டர்டே சண்டே போடுங்கன்னு சொல்கிறேன். அந்த கமெண்ட் மட்டும் ஏன் உங்கள் கண்ணில் பட மாட்டேங்குது? படித்தேன் பிரதர், படித்தேன். அவர் கமெண்ட்டை நானும் படித்தேன். அவர் வந்து ரொம்ப நாளாகவே இந்த கமெண்ட்டை போட்டுட்ருக்கிறாரு, ஓகேவா. ஆனால் விஷயம் என்னென்னா இந்த பாயிண்ட்டை நான் வந்து சார்கிட்ட போய் சொன்னேன். சார் வந்து ஒரு செம ஆன்சர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே சார் பக்கத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இப்போ வந்து சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, ரேண்டமாக ஒரு நியூஸை கிளப்பி விடுவாங்க. அது உண்மையோ பொய்யோ நம்மளுக்கு தெரியாது, சொல்லி வைப்போம். நடந்தால் நடக்கட்டும், நடந்தால் நம்ம சொன்னோம் நடந்துச்சு, நடக்கலைன்னா மாற்றிட்டாங்க, நாங்கள் நினச்சதுக்கு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணுறதே இல்லை. எதனாலுமே வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு நியூஸாக தான் இருக்கணும், எவ்வளோ தூரம் உண்மைக்கு நெருக்கமான நியூஸை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி அதுக்குண்டான கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த ஷோவில் வந்து எல்லா நியூஸுமே நம்ம சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் 2 எபிசோட் கேட்குறீங்களா, அதை வந்து 2 எபிசோடுக்கு நம்ம வந்து தேத்தி ஒரு என்ன அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுடலாம். எதுக்கு அப்படி வந்து ஆத்தென்டிக் இல்லாத ஒரு நியூஸை சொல்லி அதை ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும்? வேண்டாமே, நம்மளுக்கு கிடைக்கிற ஆத்தென்டிக்கான நியூஸை மட்டும் வச்சு ஒரே ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து மைண்ட் செட். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒன்றான பதில் நான் சொல்ல விரும்புகிறது. இல்லை ஆக்சுவலி நான் கூடமே வந்துட்டு ஏன் ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் போடுறாங்க, 2 தடவை போடலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா அந்த ஒரு வாரத்துக்கான அந்த ஃப்ரெஷ் நியூஸ் கலெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு வாரம் டைம் வேணும் இல்லையா? அந்த ஒரு டைமுக்கு கொண்டு வரதுக்கு வளர்றேன். ஆக்சுவலாக பாயிண்ட் என்ன, இவங்க சொல்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூரிங் சினிமாஸ் நம்மளுடைய ஒரு கிளை சேனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டெய்லி வந்து ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வைரல் சினிமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷோ பண்ணி அதில் வந்து நிறைய நியூஸ் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பற்றி அவங்க வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது வந்து அன்றைய நாளுடைய பர்த்டே யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு சிறப்பு தகவலாக இருக்கலாம், அல்லது வந்து காசிப்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி நான் ஏதாவது சினிமா அப்டேட்ஸாக இருக்கலாம், அண்ட் மூவி ரிவ்யூவாக இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து அதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கூட பார்க்கலாம் பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இன்னொரு கமெண்ட் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கிறார், வேல் சென்னையிலேருந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா, சேம் கொஸ்டின் யூஸிங் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஐ ஆஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அகோ அண்ட் சேம் ஆன்சர் வாஸ் கிவன் பட் நாட் கன்சிடர்ட் அஸ் பெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். லென்ஸில் தான் லென்ஸில் சொல்லியிருக்காரா? மைட் பி வந்துட்டு என்னென்னா அந்த நாளில் வேறு ஏதாவது ஒரு கொஷின் நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கும், அதனால பெஸ்ட் கொஷின் கொடுத்துருப்பாங்க. மைட் பி நீங்கள் இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு அதே கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா அந்த நாள் கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆக்சுவலாக கரெக்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஒரு மேட்ச்சில் வந்து ஒருத்தர் வந்து 100 அடிச்சிருப்பார், அவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த 100னால தான் அந்த மேட்ச்சை வின் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு மேட்ச் அவரே விளையாண்டுருப்பார், அவர் வந்து 150 கூட அடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்காம இன்னொருத்தர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை விட இன்னொருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அதுக்காக அந்த 150 ரன்னோ அந்த 100 ரன்னோ வந்து வேல்யூபிள் இல்லாத ஒரு விஷயம்னு இல்லை, அதுவும் வேல்யூபிள் தான். அதை விட பெட்டரான ஒரு வேல்யூபிளான ஒரு மேட்டர் இருந்ததுனால தான் அதுக்கு மாற்றி கொடுத்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டும் வந்து அதை விட ஒரு பெட்டரான ஒரு கொஸ்டின் வந்ததுனால அதுக்கு வந்து பெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக தமிழ் சிராஜுதீன் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கேன் வி எக்ஸ்பெக்ட் ஆக்ட்ரஸ் சித்தாரா, ஆனந்த் பாபு, ஆக்ட்ரஸ் விஜயகுமாரி, ஆக்ட்ரஸ் நதியா, ஆக்டர் லிவிங்ஸ்டன் இன் சாய் வித் சித்ரா? கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? ஆக்டர் லிவிங்ஸ்டனுடைய சாய் வித் சித்ரா 1 இயருக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து இந்த இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறோம், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக மராத்தானே வந்து உங்களுக்கு போடுறோம், அல்லது பார்ட்டாக உண்டான லிங்க் கூட நாங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். மற்ற ஆக்டரை கூட வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே அவங்களுடைய சாய் வித் சித்ராவும் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பேசிக்லி ஐ எம் 90s கிட். நானும் அவங்கள மாதிரியான ஆக்டர்ஸோடைய வீடியோஸ்லாம் மூவிஸ்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்குறோம். ஸோ அவங்களோட இன்டர்வியூ வந்து பார்க்கணும்,
தெரியும், அவங்க எப்படி க்ரோத் ஆனாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து சினிமா ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுல நானும் ஆர்வமாக இருக்கேன். அவங்களோட இன்டர்வியூவும் சீக்கிரம் வரும். இதை வந்து நான் வந்து ஷார்ட்டாக பேசுகிறேன். அடுத்ததா கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு வன்முறை காட்சிகள் அவ்வளோ இல்லையன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் எடுத்த இன்டர்வியூவில் தனஜயன் சார் வந்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. என்னன்னா இந்த மாதிரி அதில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் படம் முழுக்க ஒரு சீன் வரும், அந்த சேரில் வச்சுட்டு 30 செகண்ட்ஸில் அந்த சாம்பல் ஆக்குற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்க அதை பார்த்தாங்கன்னா ட்ராமடைஸ் ஆகிடுவாங்க இல்லையா. அதை பற்றி தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் பண்ண இன்டர்வியூவில். யாருன்னா மணிகண்டன் லாவண்யா. மன்மதன் படத்துலையும் சிம்பு பெண்களை இப்படி தான் கரண்ட் ஷாக்கை வச்சு எரிப்பார். இதை பற்றி ஏன் யாருமே கேட்கல? கரெக்டு தான். ஆக்சுவலாக வந்துட்டு நீ அந்த கமெண்ட் இல்லை, அதுக்கு கீழே இருக்கிற இன்னும் 2 கமெண்ட்டை பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். என்னென்னா வந்துட்டு கூலிக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, யூஏவே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் படம் பார்த்துட்டு வெளில வந்து நிறைய பேர் இந்த கமெண்ட்டை தான் சொன்னாங்க. அண்ட் ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு 12 வயசு பையனை வந்து தேட்டர் கூட்டு போய் அவங்க வந்து அலோவ் பண்ணணும்னா பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு தேட்டரில். ஸோ இதை வந்து நம்ம கேமராமேன் தான் எனக்கு சொன்னார். ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, இது மாதிரி நம்ம வச்சுக்கும்போது சரி நானும் அந்த படத்தை பார்த்தேன், அவ்வளோ ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது வந்து சூப்பர் ஸ்டார் டைலாக் மாதிரி தான் வந்து நம்ம சென்சார் போர்டுமே. எப்படின்னா தலைவர் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அதுமாரி வந்துட்டு இவங்க எப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, எப்போ யூஏ கொடுப்பாங்க, எப்போ யூ கொடுப்பாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துருவாங்க, ஒரு காரணமும் கொடுத்துருவாங்க. இதை தான் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஏ, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் அது வந்து மாறுபடுது. அது என்ன காரணம் காரியம்னு நம்மளுக்கு தெரியல. சில படங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, சில படங்களில் அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி கான்ட் ஜட்ஜ் பை த, ஏன்னா ஒரு படத்தை வச்சு மட்டுமே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. அது வந்து கிட்டத்தட்ட கிரிக்கெட்டில் இருக்கிற டிஆர்எஸ் மாதிரி தான். டிஆர்எஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாதோ அதேமாரி இந்த சென்சார் போர்டு வந்து எப்படி வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு, யார் அலோகேட் பண்ணுறாங்கன்னு கூட தெரியாதுல்ல. இப்போ ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு குரூ உட்காருவாங்க, அவங்களோட மைண்ட் செட் அவங்களுடைய பெர்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு தான் அதை வந்து தீர்மானிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். இந்த கமெண்ட் இந்த எபிசோட் வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு கமெண்ட்ஸோட வேறு ரீப்ளையோட உங்களை வந்து சந்திக்கிறோம். மேடம் உங்கள் கால் ஷீட் கிடைக்கும்ல? அப்பாயின்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக. ஓகே மேடம், நாங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்புறமேட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு நல்லா கேட்டு வாங்கிட்டு ஷோக்கு பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. பாய் ஃப்ரம் விக்னேஷ் அண்ட் ஜோஷிகா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.